எல்லோருக்கும் வணக்கங்கள். நான் இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோ போடணும்னு என்ன பார்த்தீங்களா? அதாவது இப்போ நான் இன்னைக்கு காலையில விட்ட வீடியோவில் ட்ரெயினிங்கை பற்றி சொல்லியிருந்தேன்ல. அப்போ அந்த ட்ரெயினிங்கை பற்றி சொல்லியதுனால 2-3 நாள் ஃபோன் அடிச்சு, "சார் எப்படி சார் ட்ரெயினிங் பண்ணுறான்? இந்த இதுக்கு ஏதாவது ஃபீஸ் ஏதாவது இருக்குதா?" அந்த மாதிரிலாம் கேட்டேன். அப்போ அதனால தான் இன்னைக்கே அந்த ஒரு சந்தேகத்தை முடிவு பண்ணணும்ல. இப்போ நான் வந்து இது ஒரு ஃபீஸ் வச்சுட்டு ட்ரைனிங் நடத்துகிற மாதிரியோ, இல்லைன்னா மற்றபடி இந்த யூனிவர்சிட்டிக்காரங்க இல்லைன்னா வேறு ஒரு ட்ரைனிங் சென்டர் வைக்கிறவர் வந்து காலையில் இருந்து மாலை வரைக்கும் அந்த மாதிரி ட்ரைனிங்னாலேயோ எந்த லாபமும் இல்லை, எந்த நமக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ட்ரைனிங்கை வந்து ஃபுல் ஃப்ரீ தான். யாருக்கிட்டேருந்து ₹1 காசு போலும் நானும் நம்ம கூட்டாளிகள் யாரும் வாங்கிறது இல்லை. அது என்னென்னா, அப்படி காசு வாங்கினோன்னா நமக்கு இதில் வந்து யூடியூப்பில் போடுறதுக்கு எந்த செலவு இல்லைல்ல. எந்த செலவும் நமக்கு வந்து நமக்கு டைம் கிடச்சா நமக்கு கிடச்சிருக்க நாலேஜ் வந்து நம்ம ஒரு கல்ச்சர் டைமில் ஸ்டார்ட் முதல் எண்டு வரைக்கும் ஒரு 120 நாளில் நாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த நான் ஒரு தியரி வந்து சொல்கிறது வந்து நீங்கள் அது பார்த்துட்டு அதோட ப்ராக்டிக்கல் செக்ஷன் வரும்போது நான் அது சொல்லும், இது தான் அன்னைக்கு சொன்னது. அப்போ அதில் வந்து நீங்கள் வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அது பைஹார்ட் பண்ணி வச்சிடணும். நாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன், அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட கேள்விகள் உங்களுக்கு கமெண்டில் வந்து நீங்கள் கேள்விகள் கேட்டுடணும். கமெண்டில் வந்து உங்களோட கேள்விகள் கேட்டுட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு அதோட ஒரு குரூப் டிஸ்கஷன். இப்போ நான் வந்து இப்போ ரேடியோ மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தால் உங்களுக்கு திருப்பி இதில் வந்து கேட்க முடியாதில்லை. அதனால் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து பர்சனல் மெசேஜ் போடுங்க. அப்போ உங்களை மெசேஜ் போட்டவரெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு குரூப் ஆக்கி அந்த குரூப்பில் வந்து கேள்விகள் ஒரு ஆள் கேள்விகள் கேட்டால் நமக்கு அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் நான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து இந்த ஓப்பன் மீட்டிங் வேணான்னா அரேஞ்ச் பண்ணலாம். நம்ம வந்து இந்த மாதிரி மீட்டிங்குக்கோ யூடியூபுக்கோ இது ஒன்றுக்கும் இல்லை. நம்ம வந்து ஃபார்மர், நமக்கு எல்லாருக்கும் டைம் கிடைக்கணும். எல்லாருக்கும் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டைம் கிடச்சா அந்த கிடைச்ச டைம் வச்சுட்டு நமக்கு ஒரு மீட்டிங், ஓப்பன் மீட்டிங், அதாவது வந்து நம்ம இப்போ வந்து குரூப்பில் வந்து பேசுகிறதும் யூடியூப்பில் பேசுகிறதோடையும் நம்ம ஒரு குரூப் டிஸ்கஷன், அதாவது வந்து எல்லோரும் ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் ஏதோ ஒரு இடத்துல சேர்ந்துட்டு நம்ம எல்லாம் மீட் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நமக்கு ட்ரை பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த குரூப் டிஸ்கஷனும் இந்த நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டோம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க ஃபார்மர்ஸ் வந்து இப்போ வந்து எனக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னா, இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த நாலேஜ் வச்சுட்டு நிறைய ஆள் வந்து என்கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்கிறது, "சார் நீங்கள் சொல்கிறது சரிதான், நாங்கள் வந்து இது இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால் இது நிறைய ஆளுங்க வந்து இது வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்போ இது வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த வந்து குரூப்பில் வந்து இதே மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற ஃபார்மர்ஸ் நிறைய இருக்குது நம்ம நாட்டில். அப்போ அவருக்கு நீங்கள் அக்வாகல்ச்சர் உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்போ அவருக்கெல்லாம் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் நீங்கள் அனுப்பி கொடுங்க. இந்த செக்ஷனுக்கு வந்து சேர சொல்லுங்கள். அதாவது நம்ம என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ வந்து 1 by 1 by ஆகிட்டு தானே இந்த செக்ஷன் வரும், ஸ்டார்ட் டு எண்டு. அப்போது நம்ம பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டு தான் இந்த சேனலில் ஒரு செக்ஷன் வீடியோஸ் வரும். அதாவது முதல்ல வந்து நம்ம செய்கிற முறை தப்பு இருக்குல்ல, அதாவது வந்து இப்போ நம்ம இந்த எர்த்தன் பவுண்டில் செய்கிறதுல வந்து நம்ம நிறைய தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த தப்பு எல்லாமே நமக்கு தெரிய வைக்கணும். அதாவது தப்பு என்னன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து சரி கரெக்டான முறையில் கல்ச்சர் பண்ணுறதுக்காக நமக்கு அது கரெக்டான முறையில் செய்ய முடியும். அப்போ அதனால் இப்போ நம்ம வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறது வந்து நம்ம என்னென்னலாம் தப்பு செஞ்சுட்டு இருக்குது. அப்போ இந்த செஞ்சு கொண்டு இருக்கிற தப்பை நம்ம நிப்பாட்டணும் ஃபஸ்ட்டில். வந்துட்டு நல்ல முறையில் பண்ணணும். அதாவது இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ நம்ம வந்து குரூப் டிஸ்கஷனில் வந்து
உங்களை கேள்விகள் கேட்டு ஒரு வாரத்தில் 1 மணி நேரம், ஒரு சண்டேயில் வந்து ஈவினிங் ஒரு 6 to 7 அந்த மாதிரி ஃப்ரீ டைமில் நம்ம வந்து இந்த இதில் வந்து பிஎம்மில் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறேன், எல்லோரும் சேர்த்து நான் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நமக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இது 100% ஃப்ரீ. உங்களுக்கு இந்த விதமான எந்த யூனிவர்சிட்டியில் போனாலும் இப்படி ஒரு சான்ஸு கிடைக்கவே கிடைக்காது. அது என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாளிலேயோ ஒரு வாரத்திலேயோ இது வந்து சொல்லி கொடுத்தாலே உங்களுக்கும் புரியாது, சொல்லித்தர எனக்கும் ஒரு ஒரு இது வராது. ஒரு என்ன சொல்கிறதுக்கு, நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும்ல மனசில், நாங்கள் சொல்லி கொடுத்தது வந்து அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த மாதிரி வராது. இப்போ உங்களுக்கு இன்னொரு சயின்டிஃபிக்காக நான் இன்னொரு இது சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் ஒரு பீரியடுன்னு சொல்லுவாங்க, ஒரு 40 மினிட்டில் வந்து ஒரு சப்ஜெக்ட். அது எப்படின்னா, அது சயின்டிஃபிக்கலே ப்ரூவன். அதனால தான் அந்த 40 மினிட், இப்போ மேத்ஸு ஒரு 40 மினிட்னா அடுத்த வந்து 40 மினிட்டு ஒரு பீரியடு சயின்ஸு. அந்த மாதிரி நம்ம மூளையை வந்து கடவுள் படைச்சி வைக்கிறோம். அது வந்து அது சயின்டிஃபிக்கலே வந்து ப்ரூவன். அதனால தான் எல்லா காலேஜிலும் ஸ்கூலில் எல்லாம் அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்கிறேன். இப்போது நான் போயிட்டு ட்ரைனிங் கிளாஸுக்கு போனால் காலையிலேருந்து மாலை வரைக்கும் இறால் பண்ணை, இறால் மட்டும். அப்போ வந்து 5000 10,000 கொடுத்த ஆள் வந்து நம்ம முன்னாடியே தூங்கிட்டே இருக்கும். புரியுது உங்களுக்கு? அது என்னன்னா, நம்ம மூளை வந்து வேலை செய்யாது. மூளை வந்து டிஸ்டர்ப் ஆக்கி விட்டுட்டு மூளைக்கு வந்து அதிகம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து அது தூங்கி போகும். இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வந்து நான் ஒரு அரை மணி நேரம், அதுக்கு மேலே நான் வீடியோ போடாது. அரை மணி நேரத்தில் ஒரு சப்ஜெக்டை முடிச்சுக்கிட்டு அந்த அரை மணி நேரத்தில் உங்களுக்கு கிடைச்ச சப்ஜெக்டு நீங்கள் வந்து மாறி மாறி அங்கிட்டு இங்கிட்டு முன்னிலிருந்து பின்ன வரைக்கும் 2-3 வாட்டி கேட்டால் உங்களுக்கு அது பைஹார்ட் ஆகிடும். அப்போ தான் உங்களுக்கு டவுட்டு வந்துடும். அப்போ அந்த வர டவுட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிடணும். நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சண்டேயில் வந்து உங்களால் ஓப்பன் டிஸ்கஷனில் அதை பற்றி பேசினா ஒரு ஆளுக்குள்ள டவுட்டு வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக. இப்போ 4 ஆள் சேர்ந்துட்டு ஃபோன் அடித்து எனக்கு கேட்கும்போது எனக்கும் அது டைம் கிடைக்காது இல்லை. அப்போ அதனால் நமக்கு அந்த மாதிரி நமக்கு ட்ரை பண்ணலாம். நமக்கு என்ன நம்மளோட இது என்ன, எல்லாரும் வந்து சக்ஸஸ் கல்ச்சர் எடுக்கணும். எல்லோரும் சக்ஸஸ் கல்ச்சர் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கரெக்டான நாலேஜ் நமக்கு கிடைக்கணும். கரெக்டான நாலேஜ் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அதில் வந்து இன்னொரு சப்ஜெக்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு ஆளுக்கு வந்து லேர்ன் பண்ண முடியும், ஒரு ஆளுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணி இன்னொரு ஆளை லேர்ன் பண்ண முடியாது. அதாவது எனக்கு வந்து கற்றுக்கணுன்னா நானே யோசிக்கணும். எனக்கு ஒரு சப்ஜெக்டு தெரிய வைக்கணும்னா அது வந்து நானே யோசிக்கணும். இன்னொரு ஆள் வந்து ப்ரெஷர் பண்ணி ஒரு சப்ஜெக்டையும் இன்னொரு ஆளுக்கு நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணி எடுக்க முடியாது. அதனால் இப்போது இது நான் இன்றைக்கி 2வது வீடியோ போடுறேன். என்னென்னா 2-3 ஆள் வந்து ஃபோன் அடித்து கேட்டேன், சார் என்ன சார் ட்ரைனிங் வந்து ஃபீஸா, எத்தனை ஃபீஸு? அதனால் இன்னும் மறுபடியும் சொல்கிறேன், இது ஃபீஸ் இல்லை, இது நம்ம வந்து ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி செய்கிற ஒரு இது. அப்போ அது வந்து உங்களுக்கு என்ன இதுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவர் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆளை வந்து சேர்த்துக்கிட்டு அவருக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்போ இங்கே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நோட்டிஃபிகேஷன் வராதில்லை. அதனால் எனக்கு சப்ஸ்கிரைப் கூட இருக்க வேண்டியில்லை, உங்களுக்காக சொல்கிறேன். ஓகே, நன்றி. நாளைக்கு இன்னொரு விஷயம், நம்ம வாட்டரில் தண்ணியில் வந்து எப்படி தண்ணி எடுக்கிறது, தண்ணி தான் முக்கியம் நம்ம சொல்கிறதில்ல. ஒரு ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு சைட் செலெக்ஷனில் வந்து தண்ணி, அப்போ அந்த தண்ணி எடுக்கிறது எப்படி, எந்த விதமான அதை பற்றியெல்லாம் நாளைக்கு வீடியோ போடுறோம். ஓகே, தேங்க்யூ.